இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேசமானது இயற்கை அம்சங்களினை கொண்டமைந்ததுடன் விவசாயத்திற்கு பிரசித்தி பெற்ற இடமுமாகும். இங்கு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக நெல் உற்பத்தியினை மேற்கொண்டு வருகின்றனர். இங்குள்ள மக்கள் பல நூற்றாண்டு காலமாக வனவிலங்குகளின் தாக்கங்களை அனுபவித்து வருகின்றனர். அவற்றில் மனித யானை மோதல் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மனித யானை மோதல்களினால் சம்மாந்துறை பிரதேசத்தில் வாழும் விவசாயிகள் முதல் அதிகளவிலான மக்கள் பாதிப்படைகின்றனர். இப்பிரதேசத்திற்கு அம்பாறை கல்லோயா சரணாலயத்தில் இருந்தும் உகன பிரதேசத்தினூடாக புத்தங்களை சம்மாந்துறை பிரதேசத்தில் உள்நுழைந்து அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் யானைகள் ஊடுருவுகின்றன. அருகாமையில் உள்ள சரணாலயங்கள் மற்றும் காடுகளில் ஏற்படும் மனித ஆக்கிரமிப்பு, உணவு தட்டுப்பாடு, வறட்சி போன்ற காரணங்களினால் அவற்றுக்கான உணவு, நீர் போன்றவற்றினை பெற்றுக்கொள்வதற்காகவே சம்மாந்துறை பிரதேசத்தில் இவ்யானைகள் ஊடுருவுகின்றன. இப்பிரதேசத்தில் யானைகளின் வருகையினை கட்டுப்படுத்தும் முகமாக அண்மை காலத்தில் வனவிலங்கு அதிகார சபையினரால் ஒரு வகை மரக்கன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. யானைகள் வருகின்ற அல்லது ஊடுருவுகின்ற பகுதிகளில் இம்மரக்கன்றுகளை நடுவதனூடாக யானைகள் உள்நுழைவதை கட்டுப்படுத்த முடியும் என பிரதேச சபையில் இடம்பெற்ற செயலமர்வுகளின் போது வனவிலங்கு அதிகார சபையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். யானைகளின் தாக்கம் அதிகளவு நெல் அறுவடை காலங்களிலேயே இடம்பெறுவதனால் அக்காலங்களில் பட்டாசு கொளுத்தி எறிதல், யானை வேலி அமைத்தல் போன்ற பொறிமுறைகளை கையாண்டு தங்களின் விளைச்சலை பாதுகாப்பதுடன் இக்காலங்களில் நெல் களஞ்சிய சாலைகள் தாக்கப்பட்டு யானைகளின் உணவாகவும் அவை மாறி வருகின்றன. அறுவடை காலங்களில் பல உயிர் சேதங்களும் இடம்பெறுவது இப்பிரதேசத்தில் வழக்கமாகிவிட்டது. சம்மாந்துறை பிரதேசத்தில் காணப்படுகின்ற விவசாயிகள் முதல் அன்றாட தொழில் செய்பவர்கள் வரை இந்த யானை மனித மோதலினால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உலகளாவிய ரீதியில் 50 நாடுகளில் மனித யானை மோதல்கள் காணப்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் 19,500 யானைகள் காணப்பட்ட போதிலும் தற்போது 2000க்கு உட்பட்ட யானைகளே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இவை மனித யானை மோதலின் விளைவால் நேர்ந்தவை என்றே குறிப்பிட முடியும். இலங்கையினை பொறுத்தவரை பொலனறுவை, அம்பாறை, மட்டக்களப்பு, அனுராதபுரம், திருகோணமலை போன்ற பகுதிகளிலேயே இவ்யானை மனித மோதல் அதிகளவு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சம்மாந்துறை பிரதேசத்தில் மனித யானை மோதல் எப்போது முடிவுக்கு வரும், அதற்கான தீர்வுகள் என்னவாகும் என்பதே மக்களின் பெரும் கேள்வியாக மாறிவிட்ட நிலையில் மனித யானை மோதலுக்கு என்னதான் தீர்வாகும் என்பதே எல்லோருடைய கேள்வியுமாகும்.